டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான டாபிக் நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த கோல்டன் அவரை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி தங்க நேரம் நம்மளோட வாழ்க்கையை மாத்த போகுது, இதுக்கான ஒரு கான்செப்ட் என்ன, எதற்காக தங்க நேரம் கொண்டு வரப்பட்டது, தங்க நேரத்தை ப்ராப்பரா பண்ணா என்னென்ன வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். சரி, இதுல வந்து தங்க நேரம் பண்ணும்போது நம்ம சொல்றோம் அதிகாலை எந்திரிக்கணும். முதல் விஷயமே அதுதான். சரியா? சீக்கிரம் தூங்க, சீக்கிரம் எந்திரிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். யாராவது ஒரு 3 பேரு அதிகாலை எந்திரிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நித்யானந்தா சொன்ன மாதிரி நான்வெஜ் விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. அது மாதிரி காலைல எந்திரிக்கிறது ஒரு பெரிய ராக்கெட்ஸ் $1,000,000 கொஸ்டின் மாதிரி இருக்குல்ல. காலைல எந்திரிச்சா ரொம்ப பெரிய விஷயம். இதை எப்படி இந்த குவிட்ஜா பேரியர் மாதிரி எப்படி காலையில எந்திரிக்கிறது, யாரெல்லாம் இந்த இந்த ஜூம்ல கண்டினியூஸா 21 டேஸ்க்கு மேல கோல்டன் அவர் நான் பண்ணிருக்கேன், என்னால காலைல எந்திரிக்க முடியுது, எந்திரிச்சதால என்ன மாற்றங்கள் வருது அப்படின்ற ஒரு டெஸ்டிமனி, ஒரு 5 டெஸ்டிமனி பார்த்துட்டு நம்ம கோல்டன் அவர் எப்படி ரியலா நம்ம லைஃபை மாத்துது, அதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். 5 பேர்ல யார் பெஸ்ட் டெஸ்டிமோனி அவங்களுக்கு பிராண்ட் நியூ கோல்டன் அவர் டைரி கிஃப்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் பேசணும்னு கேட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். சாம்பியன்கள் உறக்க கையை தூக்குவாங்க, உறக்க அவங்களோட கனவுகளை சொல்லுவாங்க. அவங்க யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள் நினைக்கிறேன். நம்ம ஜெயிக்கும் அந்த மனிதர்கள் நினைக்கிறேன். அதனால கோல்டன் அவர் வந்து எப்படி காலைல எந்திரிக்க முடியுது, 21 டேஸ் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது, அதை நான் ஓவர் கம் பண்ணிருக்கேன். எப்படி அதை ஷேர் பண்ணலாம்? யார் மெசேஜ் பண்ணிருக்காங்க? எஸ், சொல்லாமா? உங்களோட ஷேரிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டென்ட்குள்ள போலாம். சார் குட் மார்னிங் சார். கண்டினியூ பண்ணுங்க சார். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, கோல்டன் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு, எப்படி ஓவர் நான் வந்து வெங்கடேஷ் சார், இளம்பிள்ளையில இருந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாவே வந்து அர்லி மார்னிங் தான் சார் எழுந்திக்கிறேன். ஒரு நாள் வந்து ஒரு 7-7:30 வரைக்கும் தூங்கினேன். மூஞ்சில வெயில் அடிச்சது. நான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன், இன்னொரு ட்ரிப் வந்து வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். நியர்லி 20 இயர்ஸா வந்து அர்லி மார்னிங் 5 o'clock கண்டிப்பா எழுந்திரிச்சிருவேன் சார், எப்படியாவது. அதனால எனக்கு நேரமா எழுந்திரிக்கிறது வந்து பழகி போச்சு. ஏந்திரிக்கிறதா என்ன சொன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால முடியும். யாராவது லேட்டா ஏந்திரிக்கிறேன்னு சொன்னா என்னால எத்தனை மணிக்கு வேணா ஏந்திரிக்க முடியும், 3 o'clock 2 o'clock எத்தனை மணி வேணா ஏந்திரிக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் வந்து அவங்கள விட ஒரு ஸ்டெப் அதிகம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கு சார் எனக்கு. அர்லி மார்னிங் ஏத்துக்கிறது எனக்கு சிரமம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு சார். சூப்பர் சார். இப்ப இத கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது விட்டு பண்றது, இல்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல காலைல எந்திரிக்க முடியல. சரி, உங்களால எந்திரிக்க முடியுது, உங்க ஃபேமிலிலயோ உங்க நண்பர்களோ அந்த மாதிரி எந்திரிக்க முடியுதா? அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்ன? நான் வந்து வீட்ல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். குழந்தைங்கலாம் வந்து ஒரு 6:30 வரைக்கும் இருந்தா கூட இங்கேயா கிளம்பணும் ஏதோ சொன்னா அர்லி மார்னிங் 2:30 3 o'clock கூட ஒரு ட்ரிப்பு டேப் பண்ணி பேரை கூப்பிட்டா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சார். எக்ஸாம்ஸ் வந்தா கூட அவங்களே வந்து ஒரு 3:30 4 o'clock எந்திரிச்சு உட்காந்து படிக்கிற அளவுக்கு. சந்தோஷம். தேங்க்யூ சார். மக்களை வேற யார் ஷேர் பண்ணலாம் கோல்டன் அவர் சேலஞ்சஸ் என்ன, எப்படி எந்திரிக்க முடியுது? 21 நாள் யாராவது கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன? ஓ, கதை கேட்க வந்த கூட்டமா? சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? வேல்பாண்டி அறிவு சார். சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இல்லை சார், எந்திரிக்க ஒன்றும் சிரமம் இல்லை சார். அடுத்த லைஃப்பில் அடுத்த லெவல் போனால் கண்டிப்பாக ஏந்திரிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வந்துட்டு சார். ஆனால் நான் தொழில் ரீதியாக நான் 4 மணிக்கு ஏந்திரிச்சா சார் ஆகணும் டெய்லி. ஹலோ, என்னோட கேள்வி என்ன, யார் வந்து 21 டேஸ் ரெகுலரா பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். ஒரு நாள் மிஸ் பண்றது, ஒரு நாள் வர்றது. கோல்டன் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட்னு சொல்லி அதை ரெகுலரா பண்ணவங்களுக்கு அந்த அனுபவங்கள் மாத்திர ஒரு விஷயம் இது. வேற யாருக்கு என்ன அனுபவம் இருக்கு கோல்டன் அவர் பண்ணும்போது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது, அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, காலைல எப்படி எந்திரிக்க முடியுது? நிறைய பேர் அதானே சொல்றாங்க, காலைல எந்திரிக்கவே முடியல சார், என்னால ஆள் அனுப்பட்டுமா சார், அலாரம் வைக்க இல்லை எழுப்பட்டுமா சார்னு கேட்பேன் நான். நீங்க எந்திரிக்கிறது கூட இங்க இருந்து சொல்லணும், காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பேன் நான். இப்போ வந்து யாருமே எந்திரிச்சது இல்லை.
இந்த ஜென்மங்கள்லாம் வச்சு என்ன பண்றது? நீங்க இனியாவது வாழ்க்கையை மாத்த ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குலாம் இதுக்கு ஜூம் சேசாம என்ன சொல்றது, யார் வீடியோன்னு போடுற போது வர்ற கண்டென்ட் எடுத்து கத்துக்கலாம் நம்ம. இல்லையா? சூப்பர் டே இன்னைக்கு. கோல்டன் அவர் எப்படி லைஃபை மாத்துச்சு அப்படின்ற விஷயங்களோட நம்ம ஆரம்பிக்க போறோம். எல்லாருமே மியூட் போட்டு ரெடியா இருக்கலாம். வேற சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு லைவ் ஜூமுமே உங்களுக்கு ஏதாவது விஷயங்களில் கத்துக்கணும், நீங்க செயல்படுத்தணும்ன்ற நம்பிக்கையில தான் நான் கொடுக்குறேன். ஒரு பேப்பரோ நோட் பேடோ ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த அதிகாலை நேரம் எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து சில விஷயங்களை கத்துக்கிறாங்க, அது எப்படி உங்களுடைய வாழ்க்கை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அதனால ஹெட்செட் போட்டு கேட்கணும், கையில வந்து டைரியை நோட் போட வச்சுக்கணும். என்ன விஷயங்கள் நான் சொல்றேனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன சேலஞ்சஸ் வருதோ அதை நெக்ஸ்ட் ஜூம்ல நம்ம கேட்கலாம். ஸோ இந்த கோல்டன் அவர் அப்படின்ற விஷயம் எப்படி வந்தது, நம்ம என்ன பண்ணணும், இந்த பியூட்டிஃபுல் கான்செப்ட் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா கோல்டன் ஒரு விஷயம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ சரி பண்ண வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கை 100% நினைச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா அதற்கு கோல்டன் அவரை தவிர வேற விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். என் வாழ்க்கை கோல்டன் அவருக்கு முன்பு கோல்டன் அவருக்கு பின்பு ரெண்டா மாறிச்சு. கோல்டன் அவர் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோட இல்லை. அப்ப நான் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கேன் இந்த கான்செப்ட் மேல. இதை பண்ணி பல பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க, மெயினா கடன் அடைச்சிருக்காங்க. ரைட்? இப்ப வாழ்க்கையில நமக்கு நெகட்டிவ் அவுட்கமே வரக்கூடாது, நினைச்சதெல்லாம் நடக்கணும், நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு செம்மையான ஒரு ஒரு ட்ரீம் லைஃபா கொண்டு வரணும் அப்படின்னா கோல்டன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோல்டனோட கான்செப்ட் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எடுத்துப்போம். அந்த ரகசியங்களை பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சிமிலர் எனர்ஜி ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ரைட்? ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு வருது. அதே சேம் லைக் வைஸ் வர்சா நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவா கொண்டு வருது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன, அதாவது மூணே தான் கான்செப்ட். ரைட்? ஒரு நாலாவது ஒரு விஷயம் நமக்கு தேவை, ஒரு சக்சஸ் தேவை, ஒரு ஏதாவது ஒன்று தேவை, உங்களோட அல்டிமேட் எய்ம் வச்சுக்கணும். அது தேவை அப்படின்னா 3 விஷயங்களை தொடர்ந்து நம்ம மாத்துறோம். இந்த 3 விஷயங்களுக்குள்ள நம்ம ஈர்ப்பு விதி ரகசியங்களை பயன்படுத்தும் போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ரைட்? நான் பாசிட்டிவா இருக்கேன், என்னோட எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கு, நான் அதே மாதிரி பாசிட்டிவா பேசுறேன், என்னோட ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கு. இது மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். இதற்குதான் கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவரை பண்ணும்போது எண்ணமோ சொல்லோ செயலோ பாசிட்டிவா மாறும். இதை தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணும்போது லைஃப் மாறும். இந்த ஜூம்ல நான் வருத்தப்படுறேன், யாருமே கோல்டன் அவர்லாம் என்னன்னு தெரியாம அதை சரியா பண்ணாத மனிதர்கள் தான் வந்திருக்கீங்க. வருத்தப்படுறேன், சரியா? வெட்கப்படுற வார்த்தையை விட்டு சொல்றேன். இந்த 21 பேராவது எந்திரிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில வந்து இந்த குரூப்ல வந்து ஆல்மோஸ்ட் 10,000+ பீப்புள் இருக்காங்க. 10,000 பேர்ல ஒரு 20 பேர் எரிச்சு, அதுல 20 பேர் கூட கோல்டன் அவர்னா என்னன்னு சொல்ல முடியல, அதிகாரம் என்னால பேச முடியல. வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், காலைல எந்திரிச்சு கோல்டன் அவர் பண்ணணும், டைரி எடுத்து வச்சு ஒய்ஃப் லைட் ஆஃப் பண்ணிடுறா. இவரோட போராடுறதே வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருக்கு. வீட்லயும் போராட்டம், வெளியிலயும் போராட்டம். வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு மைண்ட் உடைக்கணும் அந்த பேரியரை. என்னால கோல்டன் அவர் பண்ண முடியல, ஒரு டைரி நோட்ஸ் எடுத்து கண்டென்ட் எழுத முடியலன்னா என்ன மாற்றம் வரப்போகுது? சரி, அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொண்டு வரணும்னா நீங்க இந்த 3 விஷயங்களை மிக சரியா செயல்படுத்தணும். எண்ணம், சொல், செயல். இந்த விளைவுகள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். ரைட்? இது எப்படி பண்றது? நான் எப்பயுமே சொல்லுவேன், கோல்டன் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் வந்து நான் சொல்ல பாருங்களேன், உலகத்தின் மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மைண்டு. அந்த மைண்டை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதை பொறுத்துதான் நம்மளோட வெற்றி இருக்கு. இப்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு நீங்க சொல்ற பாருங்க, 100% ராக் சாலிட் கான்ஃபிடன்ஸ். நான் சொல்றேன், பாசிட்டிவ் என்ன விட யாராலும் பாசிட்டிவா இருக்க முடியாது. இந்த ஒரு முடிவை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க, என்ன நெகட்டிவ் வந்தாலும் சரி, என்ன சூழல்ல நெகட்டிவ் வந்தாலும் சரி, என்ன சுத்தி இருக்க நெகட்டிவ் பண்ணாலும் சரி, நான் நெகட்டிவ் ஆக மாட்டேன், நான் எப்பயுமே 100% பாசிட்டிவா இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதான் சொல்றேன், நீங்க டிராபிக்ல வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, என்ன யாரும் டென்ஷன் பண்ணவே முடியாது, நான் ஆஃபீஸ்க்கு ஸ்மூத்தா போவேன் அப்படின்னு முடிவு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்களா? ஆக மாட்டீங்க. அப்ப இந்த பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டை வச்சு இன்னைக்கு காலையில இருந்து, அதான் சொல்றேன், அனதர் 1 hour அந்த 4 to 5 ஒரே 10 விஷயங்களை தொடர்ந்து நீங்க செய்யும் போது, Day 1, Day 2, Day 3, Day 4 21 டேஸ்க்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நீங்க பார்க்க முடியும். இதை யார் ரியலைஸ், அதாவது ஹோம்ஒர்க் மாதிரி இம்போஷன் மாதிரி பண்ணக்கூடாது.
உணர்ந்து அனுபவிச்சு பண்ணணும். இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். கோல்டன் ஹவர்ல இருக்கிற சில விஷயங்கள் மூலம் எப்படி வாழ்க்கையை மாத்திக்கலாம். அப்ப நமக்கு ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் வேணும் அப்படின்னா நம்ம 100% நம்மளோட மைண்ட் செட்டை பாசிட்டிவான திங்கிங் பேட்டர்ல வச்சுக்கணும். அதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு டூல் அப்படின்றது விஷுவலைசேஷன். இது வந்து காட்சிப்படுத்தல் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு பிராக்டிஸ். நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே மாய மந்திரங்கள்லாம் இல்ல, மந்திரத்தெல்லாம் வாங்க வராது. இதை பண்ணா பரிகாரம் நடந்தாலும் ஒரு டாட் நடக்காது. நான் சொல்றதே மைண்ட் பரிகாரம் தான். சரியா? மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க, விஷுவலைஸ் பண்ண கத்துக்குங்க. முதல்ல கத்துக்குங்க. லேர்ன் டு லேர்ன். விஷுவலைஸ் பண்ண கத்துக்குங்க. அந்த கற்றல் தன்மையை உங்களுடைய டீம், உங்களோட ஃபேமிலிக்கும் உங்க டீமுக்கும் சொல்லிக் கொடுங்க. நீ என்ன விஷயங்கள் கோல்டன் ஹவர்ல உணர்றீங்களோ அந்த விஷயத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. நீங்களே ஒரு விஷயம் செய்யாம, அதை உணர்ந்து செய்யும் போது வர்ற நிகழ்வுகளை உணராம நீங்க எப்படி ஒருத்தருக்கு சொல்லி தர முடியும்? உங்கள் குழந்தைகளை ஒரு சாம்பியன் குழந்தைகளை மாற்றணும்னா அப்பாவோ அம்மாவோ நம்ம காலைல எந்திரிக்கிறாங்க, அவங்க ரெகுலரா 4 AM எந்திரிப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்கும். நம்ம குழந்தைகளை மிக சரியா அடுத்த ஒரு சாம்பியனா வளர்க்கணும் அப்படின்னா நாம ஒரு ரோல் மாடலா மாறணும். சொன்னா செய்ய மாட்டாங்க, செஞ்சா செய்வாங்க. சொன்னா செய்ய மாட்டாங்க, செஞ்சா செய்வாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதுல ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. என்னன்னா கற்பனைப்படுத்தி பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி வேர்டே கிடையாது. கற்பனையா ஒண்ணுமே கிடையாது. கற்பனையாவே போயிடும். நிறைய பேர் அதை யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். புக்லயே எதுவும் அப்படிலாம் கிடையாது. அதாவது இமேஜின் பண்ணாதீங்க. இமேஜின்லாம் கிடையவே கிடையாது. ரைட்? என்ன அப்படின்னா அந்த இடத்துல விஷுவலைசிங் என்பது காட்சிப்படுத்தி பாருங்க. அதாவது என்ன உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், நிறைய பணம் வேணும், கடனை அடைக்கணும், நிறைய ஒரு லைஃப் ஸ்டைல் மாறணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், சேரிட்டி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய இலக்குகளா இருக்கோ அதை அடைஞ்சா அப்படி இருக்கும். நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மேபி கடன்ல இருக்கலாம், கமிட்மெண்ட்ல இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. அதான் சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது, எப்படி ஆக போறீங்கன்னு தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. யூனிவர்ஸ்க்கு உங்களோட பாஸ்டன்ஸ் தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து ஒரு தியானம் பண்றதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காது, ஒரு யோகா பண்றோம் கிடைக்குமா கிடைக்காது, ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு கிராட்டிடியூட் பண்றோம் கிடைக்குமா கிடைக்காதா, அவ்வளவுதான் லாஜிக். ரைட்? அப்ப நம்ம கண்ணை மூடி நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும். இந்த வீடு வாங்கினா எப்படி இருக்கும், இதுதான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும். இது அதாவது உங்க குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயம் என்ன, இந்த எக்ஸாம்ல நீ தான் நம்பர் 1. அதுக்கு இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். இதுக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. போக போக விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் நான் சொல்லி தரேன். இது ஒரு பேசிக்கான ஒரு கோல்டன் ஹவர் மூலம் உங்க லைஃப் எப்படி மாத்திக்கிறதுன்றதால நான் பேசிக்கான விஷயம் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அது எக்ஸாம் எழுத போது இந்த எக்ஸாமை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இந்த எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும். அடுத்து ஒரு இன்டர்வியூ போறாங்க, அந்த இன்டர்வியூல 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட். இப்ப அதுக்கு அதை நீ மட்டும் ஒருவேளை அச்சீவ் பண்ணிட்ட, ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்ட, எனக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. ஒரு சாதா அப்பா கிடையாது, சாதா அம்மா கிடையாது, சாதா தாத்தா கிடையாது, சாதா பாட்டி கிடையாது, நான் ஒரு கலெக்டரோட அம்மா, கலெக்டரோட அப்பா. அது எப்படி இருக்கும்? ஒரு பவர். என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் எல்லா ப்ரொஃபஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ரைட்? நீ ஒரு டாக்டர் ஆகுறீங்க, யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு டாக்டருக்கு அப்பாவா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பாருங்க, உங்க பையன் ஒரு டாக்டர் அப்படின் போது அந்த இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் உணர்ந்தாதான் தெரியும். அந்த லாஜிக் எப்படின்னா, நம்ம கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணணும். இன்னைக்கு அதிகாலையில நம்ம 3 விஷயங்களை விஷுவலைஸ் பண்ண போறோம். பியூட்டிஃபுல் டே. இந்த மார்னிங்ல கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காரணும். எப்பயுமே எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்காரணும். நம்முடைய முதுகு தண்டு எந்த அளவுக்கு நிமிர்ந்து இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும். நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு சேலஞ்சில இருந்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுங்களா, முதல் விஷயம் சொல்லுவேன், எப்ப நீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, உடனே இமீடியட்டா போய் குளிச்சிடணும், அதை சேஞ்ச் ஓவர் பண்ணும். ரெண்டாவது, கண்ணை மூடி கால்களை அகல விரித்தது பத்மாசனம் மாதிரி நம்ம உட்காரும் போது எந்த அளவுக்கு நீங்க கால்களை ரிலாக்ஸா விரித்து உட்காருறீங்களோ அந்த அளவுக்கு இந்த முதுகு தண்டு நேரா இருக்கும். அப்ப ஒரு ஆண்டனா மாதிரி என்னுடைய முதுகு மெடுலா ஒர்க் ஆரம்பிக்கும். நான் உங்களால எதையுமே கிராஸ் பண்ண முடியும். 100% நெகட்டிவே வராது. இந்த போஸ்டரை மாத்தினாலே உங்க லைஃப் மாறும். இந்த போஸ்டர்ல உட்காந்து விஷுவலைஸ் பண்ணும். பெட்ல படுத்துட்டு போத்திட்டு உடனே விஷுவலைஸ் பண்ணலாம். ஆனா உட்காந்து பத்மாசனம் ஒண்ணும் இல்ல, சபனங்கள் போட்டு நிமிர்ந்து உட்காந்து ரிலாக்ஸா கண்களை மூடி 2 டெக்னிக் இருக்கு. சரியா? கண்களை மூடி மேல பாக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. பெரும்பாலும் கண்களை மூடி மேல பார்த்து விஷுவலைஸ் பண்ணும். அதாவது கண்ணுடைய விழி இருக்கு இல்லையா, அந்த பியூப்பா வந்து மேல் நோக்கி இருக்கு. சில ஞானிகள் யோகிகள் பாருங்க, கண்களை தியானத்துல உட்காரும் போது கீழ் நோக்கி பார்ப்பதாலையும் நேரா பார்ப்பதாலையும் மேல் நோக்கி பார்ப்பதாலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ். அங்க போய் நீங்க கத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷனை ப்ராப்பரா பண்ணணும். 5 to 6 4 to 5 கோல்டன் ஹவர் பண்ணணும். 5 to 6 ஏதாவது ஒரு மடத்துக்கு போகணும், எங்கேயாவது போகணும், ஒரு மெடிடேஷன் சென்டர் போகணும், மெடிடேஷனை கத்துக்கணும். நான் சொல்றேன், மெடிடேஷன் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில எப்போ வருதோ அதை தொடர்ந்து பண்றீங்களோ, சும்மா பேருக்கு போக கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், அங்க போவேன் இங்க போவேன் எல்லா பிராண்டும் தெரியும்னா ஒன்னும் வேலைக்கு ஆகுது. டெய்லி கண்ணை மூடி உட்கார உங்களால முடிஞ்சுன்னா நீ ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கும் போது, இப்ப வந்து காசு இல்லாத மெடிடேஷன் கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அதிகபட்சம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம். எவ்வளவோ செலவு பண்றோம்.
நாம ஏன் மெடிடேஷன் கத்துக்கிறதுக்காக செலவு பண்றது இல்ல, நம்ம குழந்தைங்களை மெடிடேஷன் கொண்டு போய் விடுறது இல்ல. சரியா? உங்க குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி தர தயாரா இருக்க நீங்க ஒரு புக்கு கேட்டா வாங்கி தரீங்க, டாய் கேட்டா வாங்கி தரீங்க, எது கேட்டா வாங்கி தரீங்க. ஏன் ஒரு மெடிடேஷன் சென்டர் 11 வயதுக்கு மேல ஒரு குழந்தை உங்க வீட்டுல இருந்து அதுக்கு மெடிடேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போய் நீங்க மெடிடேஷன் கத்து கொடுக்கல அப்படின்னா நீங்க ஒரு அப்பாவோ அம்மாவோ கிடையவே கிடையாது. வெறும் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தான். நீங்க ஒரு ஒரு ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை. சரியா? உங்கள் குழந்தை ஒரு கோல் அச்சீவ் பண்ணும், ஒரு சாம்பியனா மாறணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காம இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், நிறைய பேர் பண்றது இல்லை. ஏன்னா நமக்கு மெடிடேஷன் என்னன்னு தெரியாது, நம்ம குழந்தைங்களையும் சொல்லி தர்றது இல்லை. நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணோம், குழந்தைங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ரைட்? இதுல மெடிடேஷனோட நீங்க விஷுவலைசேஷன் பண்ணும்போது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் உங்களுக்கு காரோ வீடோ பணமோ எது நினைச்சாலும் நடக்கும். 100% நம்பி பண்ணுங்க. இந்த நடக்குமா நடக்காதா, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு சார், என்னால எப்படி ஒரு வீடு வாங்க முடியும், நினைச்சு இதை நீங்க பண்ணி பாருங்க. 21 நாள் விஷுவலைசேஷன் டெக்னிக் கோல்டன் ஹவர்ல பண்ணி பாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோல்டன் ஹவர் டெக்னிக்ல காட்சிப்படுத்தல் பண்ணும்போது அதற்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு தான் சுய கட்டளை. இது ஒண்ணுமே இல்ல, ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு இம்போஷன் மாதிரி, மைண்ட் இம்போஷன் வச்சுப்போம். ரைட்டா? இம்போஷனாலே ஒரு தப்பு பண்ணி பண்றோம். இதுக்கு மாற்றாக நம்ம காலைல எந்திரிச்சு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறோம். திரும்ப திரும்ப நினைக்க முடியுமா? அப்ப நமக்கு டைவர்ஷன் வரும். இப்ப காட்சிப்படுத்தல் பண்ணும்போது நமக்கு டைவர்ஷன் வரும். அந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை சரியா கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் தான் அஃபர்மேஷன். சுய கட்டளைகள், நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகள். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் விஷயம். வார்த்தைகளை சொல்வதால் வாழ்க்கை மாறிடுமா? வாழ்க்கையை மாறவே வேணாம் தம்பி, சொல்றதை மட்டும் செய்ய, அவ்வளவுதான். காட்சிப்படுத்தல் டெக்னிக்கும் கால அஃபர்மேஷனும் சொல்லிப்பாரு. 21 நாள்ல உன்னோட மைண்ட் ஆற பாடி ஆற மாறதை நீ பாப்ப. வாழ்க்கையில ஏதாவது செஞ்சாதான் ரிசல்ட் வரும். அதை ரொம்ப சரியா செஞ்சா சூப்பர் ரிசல்ட் வரும். லாஜிக் என்ன அப்படின்னா, அஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு டிசைர்ட் சேஞ்சஸ் வேணும். ஒரு சேஞ்ச், எனக்கு இவ்வளவு பணம் வேணும், ஆப்வியஸா எனக்கு ஒரு கோல் வேணும். இப்ப இந்த கோல் வந்து எனக்கு வந்து 1,00,000 வேணும்னு வச்சுப்போம். நமக்கு 1,00,000 வேணும், இன்னைக்கு 3,500 வேணும். இப்ப லாஜிக் என்ன, இது எல்லாருக்கும் தெரியும். மேபி கடன்லயோ கமிட்மெண்ட்லயோ இருப்போம், அல்லது நமக்கு பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. எல்லாருக்கும் பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பட் ஏன் நம்மளால எக்ஸ்ட்ரா ஒரு 1 லேக் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளை தோற்கடிக்கும் காரணம் நம்ம கூடயே இருக்கு. வெளியில விட்டுருங்க, அவன் நெகட்டிவ் சொல்றான், அதெல்லாம் விட்டுருங்க. நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் என்ன, மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இருக்கு. என்னால 21 நாள் எந்திரிச்சு கோல்டன் ஹவர் பண்ண முடியாது, அப்புறம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அப்பயே நம்ம தோத்துறோம். அப்ப 21 நாள் தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் மாறும். இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. ரைட்டா? அப்ப இந்த ஒரு டிசைட் சேஞ்ச், எனக்கு ஒரு கோல் வேணும்னா 3,500 வேணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். பட் 21 நாள் தொடர்ந்து நம்மளால காலைல கோல்டன் ஹவர் எந்திரிக்க முடியுதா? அந்த கோல் செட்டிங்கை எழுத முடியுதா? நமக்கு தேவையான 3,500 சம்பாதிக்க முடியுதா? இன்னைக்கு 3,500 சம்பாதிக்கணும், நாளைக்கும் சம்பாதிக்கணும், நாளானைக்கும் சம்பாதிக்கணும். மழை வரலாம், குளிர் அடிக்கலாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போலாம், என்ன வேணா நடக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு செய்ய உட்காரும் போது தான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்ன நண்பர் சொன்ன மாதிரி தான். அப்ப லாஜிக் என்னன்னா, அந்த சேலஞ்சஸ் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா சேஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் கன்வெர்ட் இன்டு சேஞ்சஸ், அவ்வளவுதான். ஒரு டிசைர்ட் அவுட்கம் வேணும் அப்படின்னா நம்மளோட ஒரு விஷயம், நம்மளோட மைண்ட் செட்டு சப்கான்சியஸ்க்கு போகணும், அவ்வளவுதான். ஒரு ஆழ்மனத்துல போய் ஒரு விஷயத்த போகணும். நீங்க காரை டிரைவ் பண்றீங்க, ஒரு 2 வீலர் டிரைவ் பண்றீங்க, எவ்வளவோ தாட் ப்ராசஸ் இருந்தாலும் நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு சரியா வரீங்க எப்படி? எவ்வளவு பேரை முந்திருக்கீங்க, ஆனாலும் எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டீங்க எப்படி? இது வந்து ஒரு அனிச்சை செயலா மாறிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு தான் வர போறீங்க. இப்ப எப்படி தானா பைக் வருது? எவ்வளவு தாட் ப்ராசஸ் இருக்கும். கார் ஓட்டும் போதோ 2 வீலர் ஓட்டும் போதோ 100% நம்ம கான்சியஸா ஓட்டணும். அப்படி இருக்க மாட்டோம். பட் எப்படி கரெக்டா நடக்குது? அப்ப சப்கான்சியஸ்ல ஒரு விஷயம் நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்ப அந்த சப்கான்சியஸ் விஷயத்தை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா, அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு இந்த அஃபர்மேஷன் சுய கட்டளையும் காட்சிப்படுத்துதலும் பண்ணிட்டு இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% நீங்க நினைக்கிற ரிசல்ட் வந்துடும். இதை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்? எப்படி வந்து இந்த சுய கட்டளைகளை சொல்லணும்? உங்களுக்கு எந்த சுய கட்டளைகள் பிடிக்குது? ஒரே சுய கட்டளைகளை டெய்லி டெய்லி பண்றவங்க இருக்காங்களா, மாத்தி மாத்தி பண்றவங்க இருக்காங்க. எனக்கு வந்து பணம் வேணும், அப்ப மணி அஃபர்மேஷன் பண்ணலாம். நிறைய மணி அஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரி, நீங்க கோச் விஜய் பிரயாக் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்? அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது கான்பிடன்ட் வேணும், அதற்கேற்ற மாதிரியான சுய கட்டளைகள் இருக்கு. எனக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக்கப் இருக்கு, எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், என்னை வந்து யாராவது நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான லவ் அஃபெக்ஷன் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், இன்டர்வியூல பாஸ் பண்ணணும், இது மாதிரி என்னென்ன விஷயங்களும் எல்லாத்திற்கும் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, சுய கட்டளைகள். நான் திரும்பவும் சொல்றேன், சுய கட்டளைகளை சொல்றதாலேயோ பெரும் காட்சிப்படுத்தல் பண்றதாலே மட்டும் நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்ல. நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்காக அடிஷனலா இந்த விஷயங்களை பண்றோம். எல்லாம் செய்வேன், மொட்டை மாடல உட்காந்து காட்சிப்படுத்தல் பண்ணுவேன், நான் வந்து அஃபர்மேஷன் சொல்லுவேன், எனக்கு நடக்குமா அப்படின்னா செயல் தான் முக்கியம். லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷன் தான் முக்கியம். இது ஏன்னா கடந்த 10 வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு வந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயத்த நீங்க கிளீனா போட போறீங்க. கண்களை மூடி டீப் பிரீத்,
கண்களை மூடி டீப் பிரீத். மூச்சை கிளென்ஸ் பண்ண கத்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ் 100% போறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய மூச்சை கிளென்ஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா மைண்டை கிளென்ஸ் பண்ணணும், மூச்சை கிளென்ஸ் பண்ணணும். கண்ணை மூடி உட்காந்து சப்பனங்கள் போட்டு கால்களை விரித்து முதுகு தண்டை நேரா வச்சு எந்த அளவுக்கு மூச்சை நீங்கள் உள்ள இழுக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படி பண்ணும் கிளென்ஸ் பண்றதுக்குன்னா வாயை அகல திறந்து, இது வந்து நான் பர்சனலா பண்றது, இது சரியா தப்பான்னு உங்களோட குருக்கிட்ட கேட்டுக்கணும். யூடியூப் பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு குருஜி கிட்ட தான் கத்துக்கணும் எதையுமே. சரியா? கண்களை மூடி கால்களை அகல விரித்து நிமிர்ந்து உட்காந்து முதல்ல மூச்சு வந்து எப்படி வரணும் அப்படின்னா மூச்சு நிறைய தேவைப்படுது, நமக்கு நிறைய கிளென்ஸ் பண்றதுக்கு நிறைய காற்று தேவைப்படுது நுரையீரலை சுத்தம் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா வாயை அகலமாக திறந்து மூச்சை இழுக்கணும், வாயை மூடி மூச்சை வெளியில விடணும். அப்ப காற்று நிறைய வரும். வாயை அகலமாக திறக்கிறதுனால 2 விஷயம் நடக்கும். நீங்கள் மூச்சை இழுக்கும் போது ஒண்ணு நிறைய காற்றை இழுக்கலாம், 2வது வேகமா இழுக்க முடியும். நார்மலான மூக்குல நார்மலான காற்றை தான் வேகமா இழுக்க முடியும். சரியா? இதை வந்து இந்த டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது காற்று வேகமா வரும், அது அதிகமாகவும் வரும். இது நமக்கு தேவை, அதுவும் அதிகாலையில. அப்ப 3 முறையோ 7 முறையோ ஆட்டோமேட்டிக்கா காற்றை புல் பண்ணி ரிலீஸ் பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள் டெக்னிக் இருக்கு. இது மாதிரி பண்ணும்போது மைண்ட் மாறுது. மியூட் போடுங்க, மியூட் போடாம கேக்குறீங்க, சவுண்ட் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ரைட்டா? இந்த லாஜிக் என்ன, முதல்ல நீங்க வந்து அலர்ட்டா இருங்க. காலைல வந்திருக்கீங்க, நிறைய பேர் உங்களோட பேச்சு உங்களால டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இந்த லாஜிக் என்னன்னா இது மாதிரி பண்ணும்போது, அதாவது மூச்சுன்ற ஒரு விஷயம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம். நிறைய சூப்பர் மெடிடேஷன். நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இந்தியா மாதிரி, குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல பிறந்ததுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தெரியுமா? மிகப்பெரிய ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேர் மெடிடேஷன் பண்றவங்க இருக்காங்க தெரியுமா? யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம தான் இல்ல, உலகத்துல இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறிட்டு இருக்கு. முதல்ல எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வேணும், அப்புறம் தான் எனக்கு பணம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே, பிசினஸ் சக்சஸ் எல்லாமே. அப்ப நான் மனசுல நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்றேன். இந்த கோல்டன் ஹவர்ல மெயினா மெடிடேஷன், அதுதான் மைண்ட்ஃபுல் சொல்லி தரேன். 2வது வந்து அஃபர்மேஷன், 3வது வந்து விஷுவலைசேஷன். இதை பண்ணுங்க. அடுத்த விஷயம், சரி இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நமக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கும். நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கும் போதோ இந்த மாதிரி ஒரு ஜூம் ட்ரைனிங்லயோ மீட்டிங்லயோ ட்ரைனிங்லயோ வீடியோஸ்லயோ கான்பிடன்ட் கிடைக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நார்மல் லைஃப்க்கு வரும்போது ஒரே ஒரு கால், நான் காலையில இருந்து பயங்கர கான்பிடண்டா இருக்கேன், 10 மணிக்கு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தோன்னே ஒரு கால் என்ன வந்து புரட்டி போடுது, உடைச்சிருது, என்னோட கான்பிடன்ஸ் நொறுக்கிடுது. 100% இது உண்மைதான், நம்ம மனுஷன். சரியா? அப்ப எக்ஸ்டர்னலான ஒரு விஷயம் வந்து நம்மளை தாக்கி நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் எந்த அளவு வீக்கா இருக்கு பாருங்க. இப்ப என்ன வந்து ஒருத்தன் முன்னாடி இருக்க வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியும். நீ என்னை வந்து ஒருத்தன் முட்டாள் சொல்றான், அதனால உடனே நான் முட்டாள் ஆயிடுவேன். சரி, எவன் ஒருத்தன் அறிவாளின்னு சொன்னதாலேயே நான் அறிவாளி ஆக போறது இல்ல, முட்டாள் சொல்றதால ஆக போறது இல்ல, நல்லவன் சொன்னதால கெட்டவன் சொல்ற ஒரு டாட்டும் எவனும் என்னை எதுவும் பண்ண முடியாது, பண்ண போறதும் இல்ல. அப்ப ஒரு கல்லு எரியிற ஒரு கண்ணாடி மேல அப்படின்னா, கண்ணாடி கட்டடத்து மேலனா அந்த கண்ணாடி ஸ்ட்ராங்கா இருந்தா கல்லு திரும்பிடும். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ரைட்? டிப்பிங் பாயிண்ட் மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்ல. கல்ல தூக்கி போட்டா இருப்போம், ஒரு தடவை அடிச்சா போயிடும், கல்லு வரவே வராது. அந்த உங்களுக்கு எப்ப வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் உங்கள் கல்லு தாண்டுதான் போயிடும். அப்ப நம்ம எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. அது மாதிரி ஒரு கல்லு படுதுன்னா அந்த கல்லு வந்து செதறி போகணும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா மாறும். சிம்பிள் லாஜிக். ரைட்? இவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், இதுக்கெல்லாம் நம்ம உடஞ்சி போயிட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? உலகம் அப்படிதான் இருப்பான். எல்லாரும் உங்களை கொண்டாடுறதுக்கோ உங்களை ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் வரல, ஒருத்தரும் வரல. நெகட்டிவ் பண்றதுக்கும் டைல்யூட் பண்றதுக்கும் டைவர்ட் பண்ணதான் வரும். அதுதான் அவனோட வேலை. இன்டென்ஷனா பண்ணலாம், இன்டென்ஷன் எல்லாம் பண்ணலாம். அது நம்ம வீட்டுல குடும்பத்துல யாராவது கூட இருக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க ஒரு மைண்ட் செட்ல டிசைட் பண்ணுங்க, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், என்னோட லைஃப் ஸ்டைல் வேணும், கடனை அடைக்கணும். எவன் உங்களை என்ன பண்ண முடியும்? அப்ப 100% ஸ்ட்ராங் ஒரு பிலீவ் வேணும். நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள வாங்க, மேனிஃபெஸ்டேஷன், நினைச்ச விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண 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 ஒரு நெகட்டிவ் 100% இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேர்லாம் இது பண்ணாலுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சுய சந்தேகங்கள் இருக்கும். அதனால பண்ண முடியுமா, என்னோட அப்பா என்ன இப்படி சொல்லி வளர்த்தார், நீ ஒரு வேஸ்ட் போலன்னு சொல்லும் போது எனக்கு எது பண்ணாலுமே வேஸ்ட் போலவே தோணுது சார், நான் ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை எப்படி வந்து என்ன ஒரு வார்த்தை ஒருத்தனை வந்து ஒரு ஹீரோவை மாத்தம், ஒரு வார்த்தை சூசைட் பண்ண வைக்கும். நிறைய பேருக்கு தெரியாம பேசுறாங்க. ஒரு கணவன் மனைவி பேசும்போது அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லுவான், செத்து தொலைய சனின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவன் பையனும் அதே தான் போகும், அவன் பையனுக்கும் அதே தான் போகும், பொண்ணுக்கும் அதே மைண்ட் செட் போகும். நாம நம்மளுடைய சக மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைகள் ஃபாலோ பண்ணணும். ஒன்னு ரியாக்ட் பண்ணணும், மைண்டுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும், ஒன்னு வெளியில ரியாக்ட் பண்ணணும். அதுவும் அதே மாதிரியே பேசும், இந்த அப்பா மாதிரியே பேசும், டென்ஷனா பேசும், அம்மா மாதிரியே பேசும், டென்ஷனா பேசும், பாட்டி மாதிரியே பேசும். ஆனா மைண்டுக்குள்ள சில சமயம் ரியாக்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷன் நமக்கு தெரியாது. ஸ்கூல்ல போய் பேசும், அல்ல வெளியிடங்கள்ல பேசும். அது வளர வளர அப்படிதான் இருக்கும். கம்ப்ளீட் நெகட்டிவா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு 50% ஒரு குழந்தை நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் வளர்றதுக்கு காரணம் அப்பா அம்மா கையில தான் இருக்கு. அது வெளி இடத்துல போய் அது வேற நெகட்டிவா மாத்துவாங்க. அப்ப அந்த ஷேரிங்ஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி அப்படி சொன்னா அப்படின்னும் போது இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க. சில பேர் டீச்சர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, வேற யாராவது நெகட்டிவ் பீப்புள் ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அப்படி சொல்லும் போது குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உள்ள போச்சுன்னா அதை வெளியில எடுக்க வேண்டிய வேலை வந்து அப்பா அம்மா உடையது. நம்மளால எடுக்கவே முடியாது, எப்பயுமே எடுத்துட்டு இருக்க முடியாது, அவங்க கூடயே உட்காந்துட்டு இருக்க முடியாது.
பையன் கூடயோ பொண்ணு கூடயோ உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் மெடிடேஷன் சொல்லி தரேன், கோல்டன் ஹவர் சொல்லி தரேன். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா மாறிடுவான். அவனால நெகட்டிவ் ஒண்ணு போன ஒரு டேஷன் முன்னாடி போயிட்டே அப்படின்னு சொல்லி கொடுத்து அவன் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்ப இருக்க குழந்தைகள் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறது. இப்ப நல்லா கவனிங்களேன், நம்மளுடைய காலகட்டங்கள், நம்மளுடைய அப்பா காலகட்டங்கள், நம்ம குழந்தை காலகட்டங்கள், இப்ப வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, குழந்தைங்க சீக்கிரம் சோர்ந்து இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் நீட் எக்ஸாம் மாதிரி படிக்கும் போதுல வேற ஏதாவது ஒரு இந்த எக்ஸாம் ப்ரெஷர் வரும்போது, ஏதாவது ஒரு ப்ரெஷர் வரும்போது அதுங்க விட்டுருது. ஏன் வாழ்க்கையை விடுதுங்க? அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம குழந்தைகளை வளர்க்கல, நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல, நம்ம ஸ்ட்ராங்கா வளர்க்கல. முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுதான். நம்ம கோல்டன் ஹவர் பண்ண மாட்டோம், நம்ம குழந்தைய பண்ணணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அப்ப நான் சரியில்லாம எப்படி என் குழந்தைகள் சரியா இருக்கும்? சிம்பிளான கேள்வி, ரைட்? அப்ப அந்த பிலீவ் சிஸ்டம் 100% இருக்கணும். நான் இதை பண்ண போறேன், 21 நாள் பண்ண போறேன், இந்த சேலஞ்சஸ் ஒர்க் பண்ண போறேன், அடுத்த 21 நாள் பண்ண போறேன். ஒவ்வொரு சைக்கிளும் நீங்க பண்ணும்போது நீங்கள் பண்றதை ஒரு மனைவியோ கணவனோ குழந்தைகளோ பார்ப்பாங்க. ஓ, இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபோக்கஸ். இது நான் எதுக்கு சொல்றேன் கோல்டன் ஹவர் கொண்டு வந்தேன் அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட்டை நீங்க சரி பண்ணுங்க, உங்க பிலீஃப் சிஸ்டத்தை சரி பண்ணுங்க, சப்கான்சியஸ்ல தெளிவாகுங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மைண்டை கொண்டே போடுங்க. எப்படி நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்களோ அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற 1,00,000 1 கோடியோ 100 கோடியோ உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ். கோல்டன் ஹவரோட பேசிக் கான்செப்ட் வந்து 5+5 வச்சிருக்கேன். சில விஷயங்கள் மட்டும் கிளிம்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்ப ஒரு இலக்கு வச்சிட்டோம், வித்தவுட் கோல்டன் ஹவர், வித் கோல்டன் ஹவர். வித்தவுட் கோல்டன் ஹவர்ல இருக்கும்போது நீங்க கோல் செட்டிங் எழுதிருப்பீங்க, ப்ராப்பரா பண்ண மாட்டீங்க, இன்கன்சிஸ்டன்சி வந்துடும், கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டோம். அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கோலை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அதான் நான் சொல்லுவேன் பாருங்க, இலக்குகளை விட்டு நழுவாமல் இருத்தல் அப்படின்னு. இலக்கை விட்டு போக கூடாது. இன்னைக்கு எனக்கு 3,500 ரூபாய் வேணும், 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா 3,500 ரூபாய் வேணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 3,500 மைண்ட் எப்படி பிக்ஸ் பண்ண போறேன்? நீங்க வித்தவுட் கோல்டன் ஹவர்ல டைரக்டா நீங்க ஃபீல்டுக்கு போறீங்க, ஆபீஸ்க்கு போறீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க. இங்க அப்படி கிடையாது. இப்ப வந்து கோல்ஸ் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்க, கோல் செட்டிங்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எனர்ஜி, நான் 2 விஷயம் சொல்றேன் பாருங்க, 2 விஷயம். ஒண்ணு அட்டென்ஷன். உங்களுடைய கோல்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்கீங்க, என்ன அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. சரி, காலைல போயிட்டு ஆபீஸ்ல இருந்து வரீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3,500 ரூபாய் வேணும். டெய்லி 3,500 தான் கன்வெர்ட் இன்டு 1 லேக், ரைட்? இப்போ 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னா இன்னைக்கு 3,500 ரூபாய் வேணும். நீங்க அசால்ட்டா இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி வரும்? அப்ப 3,500 பிளஸ் 3,500 7,000 ரூபாய் வேணும் நாளைக்கு. டார்கெட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பாலை நீங்க வேஸ்ட் பண்ணீங்க, டாட் பாலா மாறிடுச்சுன்னா அடுத்த பால் பிரஷர் கிரியேட் ஆகும். 3 டாட் பால் உங்களை அவுட் ஆக்கிடும். அப்ப ஏன் நீங்க 3 நாள் விடுறீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல நம்ம வந்து கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து அட்டென்ஷன், ரெண்டாவது அந்த ஃபோக்கஸிங்ல வந்து, அந்த ஃபோக்கஸ்ல வந்து எவ்வளவு எனர்ஜி கொடுக்க முடியும். E3 சக்சஸ். நான் சொல்றேன், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், எந்தூசியாசம். நீங்க உங்களோட தாட் ப்ராசஸே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எனர்ஜியா இருங்க, எனர்ஜெட்டிக்கா இருங்க. சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தத்தி மாதிரி இருக்க ஒருத்தனியா, புலம்புற ஒருத்தனியா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் பேசுறவனியா, பிளேம் கேம் பண்றவனியா, கம்ப்ளைண்ட் பண்றவனியா, ஆக்டிவா இல்லாதவனியா, யார உங்களுக்கு பிடிக்கும்? சரி, அதேதான் உங்களையே எல்லாருக்கும். உங்களோட எனர்ஜி லெவல் அதிகாலை 4 இருந்தாலும் சரி, நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி, எனர்ஜி லெவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி நம்ம, சரியா? நம்மளால எவனும் தொட்டு பார்க்க, தொட்டா எரிஞ்சிடணும், அப்படியே காலியாயிடணும், பஸ்பமாயிடணும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக், அந்த அந்த உங்களை பார்க்கும்போது ஒரு பயம் வரணும். இவன் நெகட்டிவ் பேசலாமான்னு தோணணும் அவனுக்கு. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே ஹீரோ நீங்க தான். அப்ப அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, எவ்வளவு அட்டென்ஷனை கொடுக்குறோம், ஃபோக்கஸா இருக்கும் போது நம்மளோட எனர்ஜி லெவல், அந்த எனர்ஜி லெவல் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எனர்ஜி லெவலை கொடுக்குறீங்களோ, ஆர்கானிக்காவும் இன்ஆர்கானிக்காவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். உங்கள் வீடு, ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கும், அந்த வீடே ஒரு மாதிரி நெகட்டிவ் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரால அதை காலி பண்ண முடியும். சில கேரக்டர்லாம் இருந்து நெகட்டிவ் பண்ணிட்டே இருக்கும், தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது என்ன வார்த்தைகள் பேசுறதுன்னு தெரியாது. அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் வெளியில வந்துடும். அவங்களோட அனுபவம், வளர்க்கப்பட்ட விதம். நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தங்க நெகட்டிவா இருப்பான், அல்ல ஆபீஸ்ல இருப்பான், நம்ம கூட இருக்கவன் இருப்பான். பட் இவனை மாத்தணும்னா முதல்ல படிங்க. சொல்றேன், பாலகுமாரன் சொல்ற மாதிரி மனிதர்களை படிங்க, யோசிங்களேன். இவன் ஏன் இப்படி பேசுறான், உங்க குழந்தை ஏன் இப்படி பேசுது, அதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா எப்படி பேசுது. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. உங்க ஆபீஸ்ல என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 இன்சென்டிவ் கொடுத்து பாருங்க, ஒரு போனஸ் கொடுத்து பாருங்க, ஒரு எம்ப்ளாய் எப்படி பல்ல காட்டுறான். ஆனா அதே சமயம் அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யறான்னு சொல்லும்போது உங்க மேல எப்படி மனசுக்குள்ள கோவப்படுறான், வெளியில ரியாக்ட் பண்றான். ஏன் அப்படி மாறுது? அவன் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்? அவனுக்கு எனர்ஜி எப்படி டிரான்ஸ்மிட் பண்றது? அப்ப 100% வந்து நான் எனர்ஜியா இருந்தா மட்டும்தான் என்னோட ஃபேமிலியோ, என்னுடைய பிசினஸ் ஃபேமிலியோ நல்லா இருக்கும். அப்ப அந்த எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கணும். எவன் எது பண்ணாலும் நீங்க எனர்ஜியா இருக்கு. அப்ப அந்த கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது அட்டென்ஷனை கொடுங்க, எனர்ஜியா இருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கோல்டனோட பியூட்டிஃபுல் கான்செப்ட் என்ன தெரியுமா? எமோஷனல் அலைன்மெண்ட். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், எமோஷனல் அலைன்மெண்ட். நான் என்னோட எப்படி அலைன் ஆயிருக்கேன், இது ரொம்ப 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 முக்கியம். இதை கொஞ்சம் டீப்பா நீங்க திங்க் பண்ணி பாருங்க.
எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தனிமையில் இருக்க பழகுங்க, அவ்வளவுதான். அது கொடுக்குற எனர்ஜி வேற லெவல். மனிதரோட இருந்துடக்கூடாது, சரியா? 99% ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருப்போம். யாரோ ஒருத்த வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். நம்மள டாமினேட் பண்றதுக்கோ இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கோ உலகத்தில் எவனும் இருக்கக்கூடாது. அது மைண்டாலையும் சரி, வார்த்தையாலையும் சரி, செயல்களாலையும் சரி. உங்களை ஒருத்தனும் டச் பண்ணக்கூடாது. உங்களை டைலூட்டோ பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் எனக்குள்ள ஒரு அலைன்மெண்ட்டை கொண்டு வரேன். என்னோட எமோஷன்ஸை நான் உற்று பார்க்க ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்கள். கோல்டனோட மிகப்பெரிய கான்செப்ட் வந்து அலைன் யுவர் செல்ஃப். நமக்குள்ள பேசுறோமா, இதுதான் கேள்வி. அதுதான் செல்ஃப் டாக், ரைட்? செல்ஃப் டாக் இன்னும் போக கோல்டன் அவரை நான் வந்து பிரிச்சு சொல்லி தரேன், ரைட்டா? இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, என்னோட எமோஷன்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னோட எமோஷன்ஸை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும்? டக்குன்னு நான் வந்து கோவப்படுறேன், வெடிச்சு செதறேன். இது என்ன ஆகும்? காமெடினா ஆகிரும். நிறைய இன்சிடென்ட்ஸ் பாருங்களேன். நீங்க எமோஷனை காட்டினீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய அதான் சொல்றேன், கோபத்தை வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடாது. வள்ளுவர் சொல்றாரு, சினத்தை பத்தி அப்படி எழுது. எவ்வளவு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பிசினஸ் அவுட்கம், உங்களோட ரிசல்ட், உங்களோட கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகும். அப்ப அந்த எமோஷன்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு, அது எதை ஈர்க்கணுமோ. இப்ப நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஈர்க்கும் போது உங்களுடைய எமோஷன் தாறுமாறா இருக்கு, நீங்க உங்களுக்குள்ள அலைன் ஆகல, நீங்க வந்து உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, உங்களை யாராவது நெகட்டிவ் ஆக்கிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க, நிறைய கடன்லாம் வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக் அப்படியே சோர்வு வந்துடும். ஒரு காலத்துல வெறுப்பாயிடும், என்னடா எவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லா காசும் வட்டிக்கே போகுது, என்னடா வாழ்க்கை எதுன்னு தோணும். அந்த வட்டிக்கே சம்பாதிக்க முடியல, வட்டி கடன் கடலாம் அவனுக்கு கொடுக்க மாட்டானே, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது நம்ம ஒரு அழற்சி ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். இதை வேற யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, இது வெளில சொல்லவும் முடியாது. நாமளே நமக்குள்ள பொசுங்கி கஷ்டப்பட்டு டயர்டாகி என்னடா லைஃப், அது ஒருவேளை கிவ் அப் பண்ணிடுவோமோ அந்த இடத்துல தான் சொல்றேன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. லட்சக்கணக்கான பிசினஸ் மேன் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் இன்னைக்கும் குடம்பாக்கத்துக்கு வந்துட்டு தான் இருக்கான். அவன் ஒரு சங்கரோ மணிரத்னமோ மாறலாம், சரி, ஒரு கண்டக்டர் சூப்பர் ஸ்டாரா மாறும்போது யார் வேணா இது வேணா மாறலாம். பட் என்ன பண்ணாங்க, எல்லா கண்டக்டரும் சூப்பர் ஸ்டாரா மாறிடுறது இல்ல. அப்ப அவங்க என்ன எஃபர்ட்டை போட்டாங்க, என்ன கனவோட வராங்க, அதை நழுவாம இருக்காங்களா, அந்த இலக்குகளை விட்டு நழுவாம இருக்காங்களா? அந்த இலக்குகளை விட்டு நழுவாம இருக்கணும், எனக்கு வேணுங்கிற எல்லாம் வேணும் அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல கோல்டன் வருது. அதனால எப்பயுமே நம்ம அலைன்மெண்டா இருக்கும்போது நம்மளுடைய ஓவர் எமோஷன்ஸ் வந்து நம்மளை கீல் பண்ணுது. நாம நம்மளை பார்ப்பதில்லை, நாம நம்மளை படிக்கிறது இல்லை. நாம நம்மளை படிக்க ஆரம்பிக்கும் போது தான், நம்ம அலைன் ஆகும் போது தான் அடுத்தவங்களை ரியலா பார்க்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களை திரும்ப சொல்றேன், மெடிடேஷன்ல சில விஷயங்கள், மேபி நீங்க ஹீலிங் எல்லாம் போனீங்கன்னா நீங்க உங்களுடைய பாடி ஆரா மைண்ட் ஆரா மாறுறதை நீங்க பாப்பீங்க. அமைதியா முன்னாடி இருக்கிறவன உற்று பார்க்க எவன் ஆரம்பிக்கிறவனா அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரா இருக்கும். ஆனா நம்ம பண்றோமான்னு பாருங்க. நம்மளுடைய மனைவியோ குழந்தைகளையோ நம்ம டீம் மெம்பர்ஸையோ ஆபீஸ்ல வீட்லயோ அமைதியா உட்காந்து ஆக்டிவிட்டி என்னைக்காவது ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு குழந்தையோட ரியாக்ஷனை பாருங்க, என்ன பண்ணுதுன்னு. டாய்ஸ் கொடுக்கும்போது எப்படி விளையாடும், நீங்க சாக்லேட் கொடுக்கலன்னா அது என்ன ரியாக்ட் பண்ணும். இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது? ஏன் டக்குனு தூக்கி போட்டு அடிக்குது? ஏன் ஒரு ஒய்ஃபை வந்து பயங்கர அக்ரெசிவா மாறுறாங்க? ஏன் ஒரு ஹஸ்பண்ட் அக்ரெசிவா மாறுறாங்க? ஏன் கோவப்படுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க? அந்த கோவத்தால எத்தனை இழந்திருப்போம் மனதுல யோசிச்சு பாருங்களேன். ரைட் டவுன் உங்களோட டைரி நோட்லயோ எமோஷன் கண்ட்ரோல்ல உங்களுக்கு 10க்கு எவ்வளவு மார்க் நீங்க கொடுப்பீங்க? ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கோவத்துல 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? உங்களால கோவத்தையும் எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எப்படி சொல்றாங்க, உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ என்ன சொல்றாங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட்லயோ எமோஷனல் மேனேஜ்மெண்ட்லயோ? இதை மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. இதுக்கான மார்க் என்ன? ஏன் உங்களால அப்படி பண்ண முடியல? ஏன் நீங்க வெடிச்சு நம்ம செதறோம்? சிம்பிளான லாஜிக் தான். முதல்ல உள்ள வரவங்க மியூட்ட போகணும், சரியா? இந்த லாஜிக் என்னன்னா, ஒரு எமோஷனல் அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்த பின்னாடி இன்னையில இருந்து உங்களுடைய லைஃப் ஒரு புது லைஃப் நோக்கி போகுது. முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட கோபம், உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆனதான் சக்சஸ் வரும், புரியுதா? கோல்டன் ப்ராப்பரா உட்கார முடியும். எல்லாம் வெறும் இம்போஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. கோல் செட்டிங் எழுதுறது, ரிவ்யூ எழுதுறது, இதே மாதிரி போயிடும். அப்படி கிடையாது. ப்ராக்டிக்கலா எதை பண்ணாலும் பிடிச்சி பண்ணுங்க, அனுபவிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளவு. உங்களுக்கு வேலை பிடிக்கலாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் பண்ண முடியும். காசுக்கு ப்ராஸ்டியூஷன் மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்து பிசினஸ் என்பது ஐயோ புளி வேலை பிடிச்சமே வேற வழி இல்லையா, அப்படி கிடையாது. நான் என்னோட எல்லா கிளைண்டே தான் கேட்பேன், உனக்கு நீ பண்றது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பேன். உனக்கு பிடிக்காத விஷயத்த 100% எஃபோர்ட் போட்டாலும் உனக்கு வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் வராது. உனக்கு பிடிச்ச விஷயத்த 10% பண்ணி பாரு, லைஃப் மாறுன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன பிடிச்சதோ செய். வாழ்க்கை ஒரு தடவை தானே. உனக்கு பிடிக்கிறத கூட செய்ய முடியலன்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியல, பிடிச்சதை பண்ண முடியல, எதுக்கு வாழணும் சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் எல்லாமே காம்ப்ரமைஸ் வாழ்க்கையா? அதுக்காக தான் வந்தோமா? மேடம் அதை மியூட் பண்ணுங்க மேடம் முதல்ல. வாழ்க்கையில இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், சரியா? எமோஷனல் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ, என்னோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் ஜூம் வரதே இல்லை, சரி? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு உள்ள வருவாங்க, ஏதோ லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, அது பாட்டு வீட்டுல குழந்தை அழுவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், ரைட்டா? அதுக்குதான் வந்து நான் ஜூமை வந்து வெறுக்கிறேன், சரியா? இந்த லாஜிக் என்ன அப்படின்னா,
எப்ப எமோஷனல் அலைன்மெண்ட் சரியாகுது, முதல்ல மனிதர்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம், முதல்ல நமக்குள்ள நம்மள பார்க்க ஆரம்பிக்கிறோம், ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. இது எப்படி நம்ம அலைன் ஆகுறது நம்ம அப்படின்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. மூணாவது டெக்னிக் சொல்லி தருது கிராட்டிடியூட். பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களை யாரு நெகட்டிவ் பண்றானோ, யார் அவமானப்படுத்துறானோ, அசிங்கப்படுத்துறானோ, எவனா ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிருப்பான்ல, அவனுக்கு ஒரு 3 வாழ்க வளம் போட்டு போயிடுங்க. ஏதோ பண்ணி தொலைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் காலையில அதிகாலை ஒவ்வொரு நாளுமே கிராட்டிடியூடோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நமக்கு வந்து கற்றுக் கொடுத்த குருக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில் நான் உயிரோட இருக்கவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னா காரணமே என் குரு தான். 73 வயதாகி என் குரு எப்ப இருந்தாலும் நல்லா இருக்கணும். கடவுளே இன்னொரு 10 வருஷமா தான் அவங்க இருக்கணும். நான் வேண்டது எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, செல்வத்தை கொடு, நிம்மதியை கொடு, சந்தோஷம் அப்படி இல்லை. என் குரு நல்லா இருக்கும். அவங்க நல்லா தான் நான் நல்லா இருப்பேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு கஷ்டம். கடவுள் வந்து அதாவது நமக்கு ஒரு அடிபடுறத வலியை விட நமக்கு பிடிச்சவங்களுக்கு படுற அந்த அடியோட வலி ரொம்ப அதிகம். நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வந்து ஒரு டீப்பா பிரீத் பண்ணுது, தூங்க முடியாம கஷ்டப்படுதுன்னா அதை விட ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட முடியாது. எல்லா காசு பணம் இருந்தாலும் அப்பா எப்படா ரெக்கவர் ஆகும்னு தோணும். அதே மாதிரிதான் சைக்காலஜில ஒரு பிரேக்கப் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கு ஆகும்போது அந்த வலி வேற அவனோட கஷ்டம் அவளோட கஷ்டம் நம்ம கஷ்டம். அது மாதிரிதான் என் குருவோட கஷ்டம். அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து இன்னும் 100 வருஷம் வாழ்றதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான். என் கையில இது இல்ல, யூனிவர்ஸ் கையில தான் இருக்கு. அதுதான் டெய்லி வேண்டுவேன். என் குரு நல்லா இருக்கணும், அவங்க நிறைய ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க ஆரோக்கியமா இருந்தா என்னை மாதிரி நிறைய ஒரு சாதாரண விஜய் பிரயாக் -3 கோடியோட சூசைட் பண்றதுக்கான விஷயங்களை 2 விஷயத்தை யோசிச்சு போய் உட்கார்ந்த விஜய் பிரயாக் இன்னைக்கு வாழ்க்கையில வாழ முடியுது அப்படின்னா, வார்த்தைகளை கொடுக்க முடியுதுன்னா என் குரு தான் காரணம். அப்ப எத்தனை விஜய் பிரயாக்கோட வாழ்க்கையை அவங்க மாத்திருப்பாங்க. அவங்க இன்னும் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்துவாங்க. அதுல எத்தனை பேர் கடன்ல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் வந்து எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, பிசினஸ் வந்து ஸ்கிராட்ச்ல இருக்கு, பேங்க்ரப்சில இருந்த பிசினஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வாழும் கடவுளா அவங்கள பாக்குறேன். சரியா, நான் எனக்குள் வாழும் கடவுளா பாக்குறேன். எத்தனை பேரை வாழ வைக்கிறேன். அதனால என் குரு நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு அந்த கிராட்டிடியூட நீங்க கொடுக்கும்போது உங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சரி, எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் என்ன காசா பணமா யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிக்கிறீங்க, ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது கூட செய்ய முடியாதா? உறக்க சொல்லி பாருங்களேன். அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்றதே கிடையாது. அந்த கைண்ட், இந்த லவ், இந்த பாண்டிங் உலகத்தில் யார் உங்களுக்காக கடைசி சாவர வரைக்கும் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கான உங்க அம்மா அப்பா தான், வேற எவனும் கிடையாது. தெரியுமா? எல்லா கூட்டம் சுயநல கூட்டம். அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்கான அது ஒரு குரு. ரைட்? அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நம்ம குரு எல்லாருக்கும் கிடைக்கிறதா கிடைக்காதால சொல்றேன். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நன்றினர் வந்து சொல்லணும். அட்லீஸ்ட் போன் பண்ணி ஒரு 10 பேர் லிஸ்ட போடுங்க. ஒரு சண்டே எடுத்துங்க, இதை நான் பண்றேன் சொல்றேன். ஒரு 10 பேர் இப்ப லிஸ்ட போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட போடுங்க. ஒருத்தர் கால் பண்ணுங்க. சண்டே காலைல 10 மணிக்கு முடிஞ்சா அவனை போய் நேரில் வெயிட் பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கா கால் பண்ணுங்க. மச்சான் எப்படா இருக்குன்னு கால் பண்ணி கேட்டு, மச்சான் அப்படி பண்ணிய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சிருந்தாரா, அவனுக்கு நீங்க வந்து கால் பண்ணி நேரில் பார்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நீங்க நல்லா இருக்கு நல்லதா செய்யுங்க. இல்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் சும்மாவது போய் பாருங்க. ஏதோ ஹெல்ப். எனக்கு என் வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு இடத்துக்கு போறது காசு இல்லை. அந்த டயத்துல வந்து எங்க கடைக்கு எங்க ஊர்ல நான் வந்து நம்பர் 1 பேக்கரி, நாங்க எங்க பேக்கரி தான். ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷனு. வீட்டுல வந்து என்னோட மாமாவுக்கு வந்து பிரெயின் ஃபங்கஸ் வந்துச்சு. அப்போலோல அட்மிட் பண்ணிட்டோம். அந்த காலகட்டத்துல ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அப்ப வந்து என்ன ஒரு குடும்பம் எப்படிலாம் வாழக்கூடாதோ நாங்க லைஃப் செம்மையா என்ஜாய் பண்ணோம். எல்லா காசும் செம்மையா செலவு பண்ணுவோம். என்னோட அப்பா அம்மா அப்படிதான் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. பணம் தான் செலவு பண்ணோம். அப்ப எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது என்னன்னு தெரியுது. அவ்வளவு பிசினஸ்ல பணம் வந்தோம். நாங்க எதுவுமே ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் போட, எங்களுக்கு வந்து பூர்வீக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், எல்லாத்தையும் செலவு பண்ணோம். செலவு பண்ண என்ன ஆபியஸா 40 லட்சத்துக்கு நாங்க ஆட்டோமேட்டிக்கா கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கோம். காசே இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போகணும், திருச்சி போனோம். அந்த நேரத்துல நிக்கும் போது நைட்டு 12 மணிக்கு ₹1 என்ற காசு இல்ல, திருச்சி போய் ஆகணும். அந்த நேரம் கடைக்கு பக்கத்து கடையில வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த பையன் பேர் மதி, மறக்கவே முடியாது. அந்த பையன் வந்து சேலம் ஆத்தூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரியா, இப்ப வந்து ஒரு இதுல ஒர்க் பண்றான், மறக்கவே முடியாது. அந்த பையன் அவனோட சம்பளம் வந்து ₹60. 60 அந்த ஓனர்கிட்ட போயிட்டு காசு இல்லடா அப்படின்னு நின்று இருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன், போகணும், ஆனா போறதுக்கு காசு இல்ல. இந்த கடையில நின்றுட்டே இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியாம. அப்ப வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்ன, நேரா போய் ஓனர்கிட்ட போய் எனக்கு ஒரு 3 நாள் சம்பள காசை கொடுங்கன்னு சொல்லி ₹60 ஒரு நாள் சம்பளம், ₹60 வாங்கி என்கிட்ட கொடுத்தான். எனக்கு வந்து அந்த காசை வாங்கவே முடியல. வாழ்க்கையில வந்து கொடுத்தே பழக்கப்பட்டேன் நான். அந்த நேரம் வந்து பஸ்ல போகும்போது நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டேன். ஏன்டா வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், அந்த பையனுக்கு நான் ₹1 கோடி ஒரு அசெட் வாங்கி கொடுத்தா கூட அது ஈக்குவல் கிடையாது. இப்ப என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஏதாவது ஒன்று கிராஸ் பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு நிகழ்வான தருணம். அது என்னை, அதாவது நான் சம்பாதிக்கும் போது யாரெல்லாம் வந்து என்கிட்ட என்ஜாய் பண்ணாங்க அது முக்கியமே இல்லை. அந்த ₹180 ₹360 என் வாழ்க்கையில் பொக்கிஷம். அந்த மாதிரி மதியம் ஒரு பையன் கிடைச்சா பாருங்க, அது பெரிய பெரிய பொக்கிஷம். அதனால எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அவன்கிட்ட போய் இந்த ஸ்டோரியை சொல்லுவான். ஏன்னா இதை ஏன் சொல்ற அப்படின்னா, டேய் வேறடா அவனை நீ வேற மாதிரி இருக்கான். அவனுக்கு 2 குழந்தைகள், அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கை வேற போயிடுச்சு, அவனுக்கு ஒரு விரல் வேற போயிடுச்சு. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, அந்த பாண்டிங் சொல்றேன். எவ்வளவு பேர் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் என்விரான்மெண்ட்ல
நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம். நமக்கு எவன் நன்றி பண்ணணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாமே கெடுத்திருக்கான், ஏமாத்திருக்கான், பொய் சொல்லிருக்கான், ஃப்ராட் பண்ணிருக்கான், இவன் தான் மைண்ட்ல வரான். இவெல்லாம் வரவே கூடாது. யாரு வரணும்? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மதிக்கள் வந்தார்கள், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அதான் கேள்வி. அவங்க அட்லீஸ்ட் நினைச்சிருக்கீங்களா? அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இப்ப செம்மையா இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், நம்ம செஞ்சோமா, போறோமா, பாக்குறோமா, அந்த பாண்டிங்க தொடர்றோமா, அதுதான் மேட்டர். அப்ப ஒரு 10 பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனுக்கு இப்படி எதுவுமே பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் அவங்கள நினைச்சு, உங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்கள நினைச்சு ஒரு அன்னதானம் மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. ஒரு சண்டே என்ன பண்றீங்க, சண்டே செமையா சாப்பிடுறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுல ஏதாவது நான்வெஜ் எடுத்து சாப்பிடுறோம்னு வச்சுப்போம். இந்த லாஜிக்கு நீங்க சாப்பிடுறீங்களா? எத்தனை பேர் சாப்பிடாம இருப்பான்? ஒரே ஒருத்தனுக்கு 40 ரூபா புளிசாதம் வாங்கி தர முடியுதா? வாழ்க்கையில என்னத்தை நம்ம சாதிச்சோம், ரைட்? அப்ப எந்த அளவுக்கு கிராட்டிடியூடை வெறும் வார்த்தைகளால் அல்லாம செயல்களால் கூட செய்ய முடியும். இந்த 10 பேருக்கு போன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நான் இன்னொன்னு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லி தரேன் பாருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, சிம்பிள் லாஜிக், உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது கால் பண்ணி, சம மச்சான், நீ அந்த ஸ்ட்ரோக் இன்னும் ஞாபகமே இருக்கு, சமப்பு, நான் வந்து கிரிக்கெட் விளையாடுற பையனா தான், ஏதாவது உங்க ஃப்ரெண்டை பத்தி பாராட்டுங்க. அவன் உங்க வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணானா, இந்த மதி மாதிரி ஏதாவது ஒண்ணு, உங்களுக்கு எது பாசிட்டிவா நடந்துச்சோ அதை ஷேர் பண்ணுங்க. அவனுக்கும் சந்தோஷம், அந்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ டக்குன்னு அவனுக்கு காலை போடுங்க. ஐயோ கடன்காரன் அப்படி சொல்லிட்டானே, கடனை எப்படி அடைக்க போறோம், என்ன பண்றோம்னு தெரியல, இதுக்குள்ள மூழ்கிடாதீங்க. ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்க்குள்ள மூழ்கிடாதீங்க. அதுல இருந்து மீண்டு வரணும்னா யாருக்காவது கால் பண்ணி கிராட்டிடியூடா பேசுங்க. இந்த லாஜிக் என்ன அப்படின்னு லாஸ்ட் ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரது என்னன்னா, 2 மிக முக்கியமான விஷயங்கள் கோல்டன் ஹவர்ல இருக்கு. ஒன்னு ஆக்ஷன். அதனாலதான் நான் வந்து ஒரு செல்ஃப் டாக்கையோ, அஃபர்மேஷனையோ, கோல் செட்டிங்கையோ, டு டு லிஸ்டோ, பிரியாரிட்டியோ இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, விஷுவலைசேஷனையோ கிராட்டிடியூடையோ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்ஷன் என்ன? நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். முதல்ல உங்களோட பாடி மைண்ட் ஹெல்த்தா இருந்தாதான் நீங்க எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். மைண்டுக்கு நிறைய இருக்கு, மெடிடேஷன், யோகா இருக்கு. ஹெல்த்துக்கு என்ன இருக்கு? ப்ராப்பரா ஒரு வாக்கிங் போறோமா, ஒரு எக்ஸசைஸ் பண்றோமா, சரியா தண்ணி குடிக்கிறோமா, சரியா தூங்குறோமா, சரியா சாப்பிடுறோமா, இதெல்லாம் ஏன் ஒரு கேள்வியா இருக்கு? இதெல்லாமே நம்ம வந்து டெய்லி எழுதணும். ப்ராப்பர் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து, அதாவது லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் இருக்கு பாருங்க, லைஃப் ரொட்டீன் இருக்கு பாருங்க, ஹேபிட் இருக்கு பாருங்க, கரெக்டா இருக்கா? கரெக்டா ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு. இது சிம்பிள் லாஜிக்ல ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், நம்ம குடிக்கவே மாட்டோம். யோசிச்சு பாருங்க, நிறைய இருக்கு. இது மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டாதான் நீங்க வந்து எல்லாரையும் பார்க்க முடியும். இல்ல எல்லாரும் உங்களை பாக்குற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணணும்? ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு மேல, அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு தான் போகணும் இல்ல, யோகா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். அது வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணாதீங்க, வெளியில போய் ஒரு யோகா சென்டர்ல போய் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்க கொடுக்குற விலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க எல்லாத்தையும் மாத்துது. யோசிச்சு பாருங்க, எல்லாமே இருக்கும், உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும்? சரி, உங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, பக்காவா இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு 10 லட்சம் பிசினஸ்ல வந்துருச்சு, காலையில இருந்து ஒரு மைக்ரேன், எப்படி இருக்கும் உங்க மைண்ட்? விட்டுருங்க. அதனால 5 to 6 நீங்க வந்து வெளியில வரணும், இந்த நேச்சுரான காத்தை சுவாசிக்கணும், எங்கேயாவது வெளியில போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்ஷன், அதாவது ஒரு கோல் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதாவது இந்த யூனிவர்சிட்டி நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இந்த கோல்டன் ஹவர் மூலம் நான், இது ரொம்ப கடைசி பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசீவிங் அண்ட் அலோவிங். ரிசீவிங் அண்ட் அலோவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஓப்பனா இருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும், எனக்கு நிறைய டிசைர்ஸ் இருக்கு, கோல்ஸ் இருக்கு, இலக்குகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு, கனவுகள் இருக்கு. இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னா நான் அதை அலோவ் பண்ண காத்திருக்கேன், நான் ஓப்பனா இருக்கேன், ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கேன். இப்ப எனக்குள்ள எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும், எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. என் தடைகள் இல்ல அப்படின்னா, அது என்னுடைய நெகட்டிவ்ஸ் நான் வெளியில தூக்கி போட்டேன் அப்படின்னா, என்னோட மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கொடுக்க காத்திருக்கு. அப்ப அது ரிசீவ் பண்ணணும். ஃபுல்லா நீங்க மைண்ட் ஃபுல்லா குப்பைகள் நிரம்பி இருக்குதுன்னா, ஒரு தங்க கட்டி பிரபஞ்சம் எப்படி போடும்? ஒரு வைர கட்டி, வெள்ளி கட்டி எப்படி போடும்? இடமே இல்லைங்க, அவ்வளவு நெகட்டிவ் குப்பைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த கிளென்ஸ் பண்ணுங்க, சொல்லித்தர விஷயத்தை ப்ராப்பரா பண்ணுங்க, கோல்டன் ஹவரை ப்ராப்பரா பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் வெளியில போகும். அந்த பேபி ஒரு குப்பை தொட்டி உங்க மைண்ட் வச்சுக்கோங்க, குப்பைகள் வெளியில போச்சுன்னா தொட்டி காலியா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வைரங்கள் விழுவதை பார்ப்பீர்கள் கோல்டன் ஹவர் மூலம். அதனால இப்ப நான் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா 21 days ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் மாறும். அதாவது ஈர்ப்புடைய ரகசியம் ஒத்தவற்றை இழுக்குது. நீங்க பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். 2வது 100% இன்னையில இருந்து நான் வந்து பாசிட்டிவா தான் இருப்பேன், என்னை யாராலும் டைவர்ட் பண்ண முடியாது. 3வது காட்சிப்படுத்தல் டெக்னிக்கை அதிகாலை கோல்டன் ஹவர்ல பண்ணுவேன், என் வாழ்க்கையில எல்லா அவுட்கமும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது அஃபர்மேஷன், நான் வந்து பயங்கர போல்டா, கான்ஃபிடண்டா, கரேஜஸா மாறணும் அப்படின்னா சுய கட்டளைகளை ப்ராப்பரா சொல்லுவேன். அது வந்து சப்கான்சியஸ்குள்ள போயிட்டு எனக்கு வேணுங்கிற விஷயத்தை கொண்டு வருது. நான் 100% என்னோட பிலீஃப் சிஸ்டம் யாருமே நொறுக்க முடியாத பிலீஃப் சிஸ்டம். நான் கண்ணாடி மாளிகை அல்ல, இரும்பு மாளிகை உடைக்கவே முடியாது, உடஞ்ச நீகாலி ஆயிடுவேன்.
அந்த மாதிரி. அடுத்தது எப்பயுமே நான் என்னுடைய இலக்குகளை விட்டு விலகுவதே இல்லை. எனக்கு 3500 ரூபாய் வேணும், 3500 ரூபாய் வேணும், 35,000 வேணும், 35,000 வேணும். அடுத்தது நான் எனக்குள்ள அலைன் ஆகிறேன், எமோஷனல் அலைன்மெண்ட். நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறேன், இதன் மூலமா மனிதர்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்தது எந்த அளவுக்கு நான் நன்றி உணர்வு சொல்லணும்னா நான் ஜெயிக்க ஆரம்பிக்கிறேன். யாராருக்கெல்லாம் நன்றி உணர்வு சொல்லணும் லிஸ்ட் போடுறேன், சண்டே கம்பல்சரி நான் சொல்றேன் அல்லது அவங்கள போய் பாக்குறேன். அடுத்தது ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 to 6 வீட்லயே இருக்க கூடாது, ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஓப்பனா இருக்கேன், ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். என்னுடைய மனம் என்னும் குப்பை தொட்டியில் இருந்து எனக்கு குப்பைகள் வெளியேறிக்கிட்டே இருக்கு, போடுறவரை ப்ராப்பரா பண்றேன், என் வாழ்க்கையை மாத்திக்கிறேன். See you on top.